வணக்கம் மக்களே, நம்ம சைக்காலஜி சீரிஸோட 4th எபிசோட். இதுக்கு முன்னாடி போட்ட 3 எபிசோட்ஸ் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த 4th எபிசோட்ல ஒரு 6 பால் லாங்குவேஜ் இருக்கு. அது எல்லாத்தையும் அன்கான்சியஸா பண்ணாங்கன்னா இதான் விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 6 விஷயங்கள் இருக்கு. அதாவது அந்த பால் லாங்குவேஜ் பண்ணா அவங்க இதான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதே மாதிரி தான் 3rd எபிசோடும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சு அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், க்ளோசிங் தி ஐஸ், கண்ணை மூடி பேசுறது. சம்டைம்ஸ் நீங்கள் கிளாஸ்லாம் ரொம்ப கத்திட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மேடமோ சாரோ உங்கள்கிட்ட பேசும்போது டே கொஞ்ச நேரம் பேசாமல் இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி பேசுறது நீங்கள் சம்டைம்ஸ் கவனிச்சிருக்கலாம். அதாவது அந்த மாதிரி கண்ணை மூடி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த கான்வர்சேஷன்லையோ இல்லை உங்கள்கிட்ட பேசுறதுலேயோ அவங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க, அந்த கான்வர்சேஷன் அப்பயே எண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி க்ளோசிங் தி ஐஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னமேட்டு உங்கள்கிட்ட பேசும்போது யாராச்சும் கண்ணை மூடி பேசுனாங்கன்னா அந்த கான்வர்சேஷனை அப்படியே எண்ட் பண்ணிட்டு போகிறது தான் கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் விஷயம், ரப்பிங் த சின். போன வழியிலே இது மாதிரி பார்த்துட்டோம். ஸோ இது மாதிரி பண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அது கான்வர்சேஷன் இல்லை. பட் தனியாக இருக்கும்போது இப்படி யாராச்சும் பண்ணாங்கன்னா அவங்க ஏதோ டீப் தாட்டில் இருக்காங்க, ரொம்ப ஏதோ ஆழமாக யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமா. அண்ட் ஏதோ ஒரு பெரிய டிசிஷன் மேக் பண்ணுறதுக்காக அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் சொல்கிறாங்க. ஸோ இனிமேட்டு யாராச்சும் தனியாக இருக்கும்போது இப்படி யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் அவங்க யோசிக்கிட்டும் டிசிஷன் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணுறது நல்லது. தேர்ட் விஷயம், ரப்பிங் ஹேண்ட்ஸ். யாராச்சும் காலையில் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணிட்டு இல்லைனா ஏதாச்சும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும் போது இப்படி பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப ஹோப்ஃபுல்லாக அவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அந்த விஷயத்தில் அப்படின்னு அர்த்தம். காலையில் எந்திரிக்கும் போது இப்படி பண்ணாங்கன்னா அந்த டே வந்து ஹோப்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைனா பாசிட்டிவ் ஃபீலிங்கோட அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். இல்லை ஒரு ஒர்க்கு போகும்போது இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்காங்க, அந்த வேலையை நம்மளால் முடிக்க முடியும். அதாவது எக்ஸாம் போகிறது முன்னாடி இப்படி பண்ணாங்கன்னா நம்ம எக்ஸாம் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக அது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் விஷயம், ஹேண்ட் ஷேக் வித் டச். நீங்கள் கிரிக்கெட் மேட்ச்லாம் முடிச்சு போகும்போது பார்த்தீங்கன்னா கையை கொடுத்துட்டு இப்படி தட்டி கொடுத்துட்டு போவாங்கல்ல, அதெல்லாம் நார்மலான விஷயம், அதை நம்ம மேட்ச் முடிஞ்சோன்னு பண்ணோம். பட் நார்மல் கான்வர்சேஷனில் இது நீங்கள் யாராச்சும் ஃபங்க்ஷன் போகும்போது யாராச்சும் உங்கள்கிட்ட பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணுறாங்களா அவங்க வந்து லேக் ஆஃப் கம்யூனிகேஷன், என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைனா கம்பெனி இல்லாமல் கூட ஒரு ஆள் இல்லாமல் லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம்னு சொல்கிறாங்க. ஸோ இனிமேட்டு யாராச்சும் கையை கொடுத்து இப்படி தோல் மேலே கையை போட்டாங்கன்னா நீங்கள் கான்வர்சேஷன் பில்ட் பண்ணி அவங்கள்ட்ட பேசுறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிகாஸ் அவங்க வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க, இல்லைனா என்ன பேசுறது தெரியாமல் கொஞ்சம் தடுமாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமா. ஃபிஃப்த் விஷயம், சில பேர்லாம் நிற்கும் போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தான் தரன்னு வச்சுக்கோங்களேன், இதான் கால்னா இப்படி இப்படி 2 காலையும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது மாதிரி பண்ணுறாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் ஆங்ஷியஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமா. அதாவது ஏதோ ஒரு விஷயத்தில் பயத்திலையோ ஏதோ ஒரு பதட்டத்திலேயோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி யாராச்சும் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு போய் கொஞ்சம் கம்பெனி கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் விஷயம், சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பென் அப்படி வாயில் வச்சு உட்காந்துருப்பாங்க, அப்படிலாம் பேனா அதை கடிச்சிட்டே உட்காந்துருப்பாங்க, இல்லை ஸ்பெக்ஸ் இருக்குல்ல ஸ்பெக்ஸே இப்படி கடிச்சிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க, நிறைய பேர் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஏதோ கவலையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம்னு சொல்கிறாங்க. அன்கான்ஷியஸாக தான் நான் இப்போ சொன்ன எல்லா விஷயமே அன்கான்ஷியஸாக அவங்களே அறியாமல் பண்ணுற விஷயங்கள் தான் எல்லாமே. ஸோ வேணும்னே யாரும் பண்ணிட்டு இது மாதிரி நடக்கலையே நான் நினைக்கலையே அப்படின்னு சொல்கிறது தப்பு. பட் அவங்க வந்து ரொம்ப அன்கான்ஷியஸாக ஏதோ ஒரு விஷயங்களில் தெரியாமல் பண்ணுறாங்க அப்படின்னா இதுதான் அர்த்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி யாராச்சும் பேனாவை கடிச்சிட்டோ பென்சிலை கடிச்சிட்டோ இருந்தாங்கன்னா அவங்க கவலையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமா. ஸோ அவங்களுக்கு போய் ஒரு கம்பெனி கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இல்லை ஹோப்ஃபுல் கொடுக்குற மாதிரி பேசுறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவ்வளோதான் மக்களை, இந்த வீடியோவில் பார்த்தா 6 விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி போன எபிசோடில் 7 விஷயங்கள் சொல்லியிருக்கோம். எல்லாத்தையும் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடிய சீக்கிரம் நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு அண்ட் சீக்கிரம் நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். வரைக்கும் ஸ்டே டியூன். பை பாய். அவர் பேர் என்னன்னு சொல்ல முடியுமா?